ஒரு சிறிய பையன் அவங்க அப்பாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பீச் ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தான். அந்த அலைகள் அப்படியே சத்தமாக வந்து கொண்டிருந்தது. திடீர்னு அவனுக்கு பயம் வந்துடுச்சு. பயம் வந்து என்ன செய்கிறான், அப்பா கையை அப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். அப்போ அவங்க அப்பா சிரிச்சிட்டே சொன்னார், நீ என் கையை பிடிச்சிட்டேன்றதுனால உனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் உன் கையை பிடித்திருக்கேன், அதனால தான் நீ சேஃபாக இருக்கிற அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொன்னார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை பிடித்திருக்கிறோம் என்பது அல்ல முக்கியம், தேவன் நம்மை பிடித்திருக்கிறார் என்பதே தான் நம்முடைய நம்பிக்கை. வேதாகமத்தில் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கின்றன, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை பின்பற்றுகின்றன, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறேன், அவைகள் எக்காலத்திலும் அழிவதில்லை, யாரும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ள மாட்டார்கள் என்று யோவான் 10 அதிகாரம் 27-28 கூறுகிறது. இயேசு இங்கே வந்து நம்மளை ஆடுகள் என்று சொல்கிறாரு. ஆடுகள் வந்து எப்போதுமே மேய்ப்பர்களின் சத்தத்தை அறிந்திருக்கும். சில நேரங்களில் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம், ஆனால் அதை பின்பற்றாமல் நம்முடைய வழியிலே என்ன செய்கிறோம், போகிறோம். ஆனாலும் நல்ல மேய்ப்பரான இயேசு நம்மளை எப்பவுமே என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. சில நேரங்களில் உலகத்தில் பல சத்தங்கள் இருக்குது. ஒரு நேரத்தில் கேட்பீங்க, நீங்கள் போதுமானவன் அல்ல, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் எனிதிங், இதை செய்தால்தான் நீ மதிப்படைவாய். ஆனால் தேவனுடைய சத்தம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இயேசு சுவாமி சொல்கிறாரு, நீ ஏற்கனவே என்னுடையவன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இன்னும் சிலர் வந்து தேவாலயத்தில் கூட தங்களை ஒதுக்கப்பட்டவர்களாகவே என்ன செய்யலாம் உணர்கிறாங்க. நான் தகுதியானவர்களா, நான் ஒரு பாவி அப்படியெல்லாம் நினச்சி என்ன செய்கிறாங்க, சில நேரத்தில் சர்ச்சுக்கு போகிறதே என்ன செய்கிறாங்க, விட்டுடுறாங்க. ஆனால் நம்ம ஒன்று மட்டும் நினச்சிக்கணுங்க, இயேசு நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை அறிந்திருக்கிறவர். நாம் தவறினாலும் திரும்பி அவரிடம் செல்லும்போது நிச்சயமாகவே அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அவருடைய அன்பில் எல்லாருக்கும் என்ன செய்து இடம் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் பயப்படாதீங்க, நம்பிக்கையுடன் இருங்க. அவருடைய சத்தத்தை கேட்டு மெதுவாக அவரை பின்பற்றுங்கள். ஏன்னா நாம் தேவனுடைய கையில் பாதுகாப்பாய் இருக்கிறோம். May God bless you. Good night.